ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இந்த வீடியோ வந்து ஜனவரி 1 அன்னைக்கு எடுத்ததுங்க. நியூ இயர் அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். எந்த கோயில் அப்படின்னா ராமகிரிங்க. நாகலாபுரம் பிச்சாட்டூருக்கு நடுவில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற கோயில் தாங்க இந்த கோயில். மலை அடிவாரத்துக்கு கீழே அமைஞ்சிருக்கிற வாலீஸ்வரர் கோயிலுங்க. இந்த கோவிலில் அருள் பாலிக்கிற சுவாமி வந்து அருள்மிகு வாலீஸ்வரர், அம்பாள் வந்து அருள்மிகு மரகதாம்பிகை. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கடவுள் யாருன்னா இங்கே இருக்கிற சந்தான பிராப்தி பைரவருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலில் போய் வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்த்தம் வந்து நந்தி தீர்த்தம், விருட்சம் வந்து அரச மரங்க. இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம் வந்து காலையில் 8லேருந்து 11 மணி வரைக்கும், ஈவினிங் வந்து 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கோயில் நட திறந்துருக்குங்க. இப்போ வந்து கோயிலுக்கு வந்துட்டேங்க. இப்போ மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இது கோயிலோட என்ட்ரன்ஸு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. பசுமையாக சுற்றி மலைகள், பச்சை பசேல்னு பயிர்கள், பார்க்குறதுக்கே அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இந்த கோயில். இந்த கோவிலுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து சிவாலயங்களில் சிவபெருமான் சன்னதிக்கு முன்னாடி நந்தி தேவர் தான் இருப்பார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த சிவாலயத்தில் மட்டும் நந்தி தேவருக்கு பதிலாக ஆஞ்சநேயர் காட்சி தருவாருங்க. என்னது, சிவபெருமான் சன்னதிக்கு முன்னாடி ஆஞ்சநேயரா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாங்க. உண்மைதாங்க. இந்த கோயிலில், இந்த வாலீஸ்வரர் கோயிலில் சிவபெருமானுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் தாங்க இருப்பார். ஆஞ்சநேயருக்கு அடுத்து தான் நந்தி தேவர் இருப்பார். அதுக்கு ஒரு தாத்பரியமான ஒரு வரலாறு இருக்குங்க. அதை வந்து நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. இது தாங்க நந்தி தீர்த்தம். அந்த ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, நந்தி வாயிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்க பாருங்கள். எப்போவுமே இதில் தண்ணி வர்றது குறையவே குறையாதுங்க. எப்படியாப்பட்ட கடுமையான வறட்சி இருந்தாலும் அந்த நந்தி வாயிலேருந்து வர தண்ணி மட்டும் குறையாது. இந்த தண்ணியை தான் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டு போய் சமைக்க, குடிக்க, எல்லாத்துக்குமே இந்த தண்ணியை தாங்க பயன்படுத்துவாங்க. இது வந்து பைரவருங்க. இந்த கோயிலோட சிறப்பம்சம், இன்னொரு சிறப்பம்சம் வந்து பைரவர், சந்தான பிராப்தி பைரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த சந்தான பிராப்தி பைரவரை வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய கொண்டு வந்து இந்த பைரவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கு பதிலாக ஒரு நாய் பொம்மையை வாங்கி அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வாங்கிட்டு போவாங்களாங்க. அந்த மாதிரி வச்ச பொம்மைகள் தான் இது, நாய் பொம்மைகள். நிறைய பேருக்கு இங்கே வந்து வேண்டுதல் வச்சு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் நல்லா குழந்தை வேணும் அப்படின்றவங்க நேரில் போனதாக நினச்சிக்கிட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா சிவாலயங்களும் வந்து பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடைபெறும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் பிரதோஷ வழிபாடு நடக்கிறது இல்லைங்க. காரணம் என்னென்னா, சிவபெருமானுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால பிரதோஷ வழிபாடு நடைபெறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. அதோட இந்த கோயிலுக்கு வந்து கொடிமரமோ பலிபீடமோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப உலகத்திலே இந்த மாதிரி ஒரு சிவன் கோயில் எங்கேயுமே கிடையாதுங்க. பிரதோஷ வழிபாடு கிடையாது. நந்தி தேவர் வந்து சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்தி தேவர் கிடையாது, பலிபீடம் கிடையாது, கொடிமரம் கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு அற்புதமான கோயிலுங்க. இது வந்து 9ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட கோயிலுங்க இது. இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாலீஸ்வரர் ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி இருப்பார். அது இல்லாமல் இங்கே பிரதோஷம் நடக்கிறது கிடையாது. சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் எப்படி வந்தார் அப்படின்றது ராமாயண காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் காரணமாக அமைஞ்சுதுங்க. அந்த சம்பவம் தான் இங்கே சிவபெருமானின் சந்நிதிக்கு முன்பாக ஆஞ்சநேயர் அமைந்திருப்பதற்கு காரணமாக இருக்குங்க. ராமர் வந்து சிவலிங்க பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுமன் கிட்ட காசியிலேருந்து சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வர சொன்னார். அனுமனும் காசிக்கு போய் சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வர வழியில் அவருக்கு தீராத தாகம் வருதுங்க. அதனால எங்கே தண்ணி குடிக்கலான்னு பார்க்கும்போது ராமகிரி அப்படின்ற கிராமத்தில் ஒரு குளம் இருக்கிறத பார்க்குறாரு. அங்கே போய் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது கையில் இருக்கிற சிவலிங்கத்தை கீழே வச்சுட்டு போக முடியாது, யார்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சுற்றி முற்றியும் பார்க்கும்போது அங்கே காலபைரவர் சிறுவனாக நிற்கிறாருங்க. அவர்கிட்ட இந்த சிவலிங்கத்தை கொடுத்து எந்த காரணத்தை கொண்டும் கீழே வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க போகிறார். அவர் போனது தான் தாமதம். காலபைரவர் வந்து சிவலிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணிட்டு மறைஞ்சு போயிடுறாருங்க. திரும்பி வந்து பார்த்த அனுமருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே அதிர்ச்சிங்க. எப்படி இங்கிருந்த சிறுவன் எங்கே போனால் சுற்றி முற்றியும் பார்க்குறாரு, அங்கே சிறுவன் காணும். சரி, சிவலிங்கத்தை எடுக்கலான்னு கையில் எடுக்க முயற்சி செய்கிறார். அவரால் எடுக்கவே முடியலைங்க. சரி, தன்னோட வாளால் கட்டி இழுக்கிறாருங்க. அப்படி கட்டி இழுக்கும்போது ஒரு பக்கம் சாயுதே தவிர அதனால் அவரால் எடுக்க முடியலைங்க. அதனால தான் அனுமன் வந்து வாளினால் கட்டி இழுத்ததால தான் இந்த ஆலயத்தில் அருளும் இறைவன் வந்து வாலீஸ்வரர் அப்படின்னு பெயர் பெற்றாருங்க. இறைவனோட சந்நிதிக்கு நேராக ஆஞ்சநேயரும், அவருக்கு அடுத்தபடியாக நந்தி தேவரும் காட்சி தருவாங்க. அம்பிகையோட திருநாமம் மரகதாம்பிகை. இந்த தலத்தில் சிவலிங்க பிரதிஷ்டைக்கு காரணமாக இருந்த காலபைரவர் சந்தான பிராப்தி பைரவர் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க. பைரவர் சந்நிதிக்கு அடுத்தபடியாக
காளி மாதா சந்நிதியை தரிசிக்கலாம். மேலும் விநாயகர், பிரம்மதேவர், விஷ்ணு, சண்முகர், அமர்ந்த கோலத்தில் வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி, சூரிய பகவான் போன்ற பரிவார தெய்வங்களும் அருள் புரிகின்றனங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் நந்தி. இந்த நந்தி வாயிலிருந்து தண்ணி 365 நாள் வந்துக்கிட்டே இருக்குங்க. தண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதாவது மெட்ராஸ்லேருந்து வரவங்களாம் 20 லிட்டர் கேன் கொண்டு வந்து இந்த தண்ணியை பிடிச்சிட்டு போவாங்க. நானும் ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்கேங்க. குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற சிவலிங்கம் இது. முதல்ல கோயிலுக்கு வரும்போது இந்த குளத்தில் இறங்கி கை கால் முகம்லாம் கழுவிக்கிட்டு அந்த நந்தி வாயில் இருந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த சிவலிங்கத்தை வழிபடணுங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ஆனால் கொஞ்சம் பழசாயிட்ருக்கு. இதை கொஞ்சம் புதுப்பிக்கணும் அப்படியே விட்டுட்டுருக்குறாங்க. நிறைய பேர் வராதனால இந்த கோயிலை புதுப்பிக்காமல் விட்டுட்டுருக்குறாங்க. உங்களுக்கு இந்த சிவலிங்கம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி தாங்க. ரொம்ப இருட்டாக இருந்தது, எடுக்கவே முடியலைங்க. நான் ஓரளவுக்கு ஃப்ளாஷ் போட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதா சிவலிங்கம் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் நேரம் தெரிஞ்சது பாருங்கள். கோயிலெலாம் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சு போயிருக்கு. இது என்ட்ரன்ஸில் இருக்கிறது. இதுக்கு கீழே தாங்க அந்த சிவலிங்கம் இருக்குது. ரொம்ப பழமையான சிவலிங்கம். இந்த கோயிலுக்கு அடுத்தபடியாக ஒரு பாழடைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த சிவலிங்கம் இருக்குது. அதை பார்க்கவே முடியலைங்க. சாதாரண கண்ணால் பார்க்க முடியல. நாங்கள் ஃப்ளாஷ்லாம் அடித்து அதை ஃபோட்டோ எடுத்தோம். அந்த சிவலிங்கம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி தான். உங்களுக்கு சிவனோட அருள் இருக்குது அப்படின்னே நினச்சிக்கலாங்க. எனக்கு லைட்டாக தெரிஞ்சது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோயிலை சுற்றி பாருங்கள், நல்ல மலைகள், இந்த பக்கம் பச்சை பசேல்னு பயிர்கள், ஒரு கிராமத்துக்கு நடுவில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்குங்க. பார்க்குறதுக்கே என்ன சொல்கிறது, மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குங்க இந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா. இதனுடைய முழு வரலாறு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேங்க. ஏன்னா இந்த வீடியோவோட அதை சொன்னாங்க, அது லென்த்தியாக ஆகிடும் வீடியோ அப்படின்றதுனால உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். டீட்டெயில்டு வீடியோ இதனோட வரலாறு உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்கிறேங்க. இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு மலை மேலே இருக்கிற முருகர் அந்த தெப்பலுக்காக கீழே இறங்கி வருவாருங்க. 3 நாள் தெப்பல் விடுவாங்க. அப்போ முருகரை நம்ம கீழே தரிசனம் பண்ணலாம். மற்ற நாளில் முருகரை பார்க்கணுன்னா நம்ம மலை ஏறி போய் பார்க்கணுங்க. இன்றைக்கி வீடியோவில் தாங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி நியூ இயரை கொண்டாடினீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.